மரபு மாறாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து நீங்கள் வரவேற்பு கொடுத்திருப்பது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு இருக்குது. என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஏதாவது திருவிழா காலங்களில் நாம வழிபடுவதற்கு ஐயனார் சிலை, ஐயனாருடைய வாகனம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம செஞ்சு கேட்போம். பாருங்க, ஒரு 21 நாள், 24 நாள், 48 நாள் முழுமையான விரதம் இருந்து ஏதாவது ஒரு இடத்திலிருந்து ஒரு சோரம்பாகாத மண்ணை எடுத்து அதை பக்குவமா குலைத்து அதை எடுத்து ஒரு சாதாரணமாக கொண்டு வந்து சிலை செய்து அதற்கு உரு ஏற்றி ஒரு கொலுவிலை வைக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சரிசமமாக கும்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு சிலையை உருவாக்கக்கூடிய ஒரே பாக்கியம் இறைவன் ஒருத்தருக்கு ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது உங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான். எந்த சமுதாயத்திற்கும் அந்த இதை கொடுக்கவே இல்லை இறைவன், இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. பெரிய கோடீஸ்வரனா இருப்பார். ஒரு திருவிழாவில் போகும் பொழுது இந்த சமுதாய மக்கள் வடித்து வைத்த சிலைக்கான முதல் மரியாதை மற்ற விஷயங்களை எல்லாம் செய்து அதை உருவேற்றி அதை தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இறைவனுடைய மிகப்பெரிய அருளை பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். அதனால முதல்ல அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு தலைவணங்குதலை சொல்லி, கண்டிப்பாக இறை மீது, இறை பக்தி மீது கொண்ட ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த மக்களுக்கு என்றென்றைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு வாய்ப்பு வரும் பொழுது என்றென்றைக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். இந்த பகுதியில் என்ன பிரச்சனைகளை சொன்னாலும் இறைவனையே படைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு, உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்வது இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதனால அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும்னு உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு தரணும். கண்டிப்பா தருவேன். அதான் நீங்க உங்களுக்கு சேவை செய்வதற்குரிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறேன். அது தண்ணி பிரச்சனையா இருக்குதா, உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். பஸ் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, நிறைய பேருக்கு வீடு இல்ல, இங்க பார்க்கும்போது பாத்ரூம் இல்ல, தேவையான அடிப்படை வசதிகள் இல்ல, இதையெல்லாம் நம்மளால கொடுக்க முடியும் கேட்டாச்சுன்னா, நீங்க ஒரே ஒரு முறை தாமரை சின்னத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில், ஆனா உங்க இடத்துல வந்து ஏதாவது இடத்துல சாமியை தவிர்த்து நீர் இடத்துல கும்பிடாத நாங்கள்லாம் இன்றைக்கு நீங்கள் உருவாக்கி வைத்த இந்த சிலைக்கு நாங்கள் தலைதார்ந்து வணக்கம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் உங்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறோம். அதற்குரிய நீங்க தாமரை சின்னத்திற்கு கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் சேவை செய்வதற்கு 24 மணி நேரம் தயாராக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நமது சின்னம் வாக்களிப்போம்.